கட்சியில பொறுப்புல இருக்கீங்களா? ஆமாங்க. உங்க பேர் என்னன்னா? பார்த்திபன். பார்த்திபன். என்ன பொறுப்புல இருக்கீங்க? மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர். என்ன ஆச்சுனா இன்னைக்கு உங்களுக்கு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணனை கைது பண்றாங்கன்னு தகவல் வந்துச்சுங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே போனங்க. உதயநிதி அண்ணனை கைது பண்ணக்கூடாதுன்னு எல்லா கட்சிக்காரும் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த காவல்துறை எங்களை அப்புறப்படுத்துறன்ற பேரில் குண்டர்களை போல போட்டு தாக்குன்னு தாக்குறாங்கங்க. எல்லாரையும் ஓட அடிக்கிறாங்கங்க. போட்டு முதுகு, காது, கண்ணு, மூக்கு எந்த பக்கம் இருந்து கை வருதுன்னே தெரியலைங்க. எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்கங்க. ரொம்ப அராஜகங்க. இப்போ முதுகில் பயங்கர வலிங்க. தலையிலேருந்து முதுகு வரைக்குங்க ஃபுல்லாக ரத்த கட்டுங்க. இப்போ தாங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டின்னு போய் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எனது எக்ஸ்ரே கூட வாங்கி பாருங்க. ஃபுல்லாக முதுகில் ஃபுல்லுமே ரத்த கட்டாக இருக்குதுங்க. முடியலங்க. குண்டர்கள் அடிக்கிற மாதிரி அடித்து என்னை படுக்க வச்சுட்டாங்க. கோஷம் போட்டுட்டு இருந்தேங்க. சாலைக்கு வர்றதுக்கு முன்னாடியேங்க நீங்கள் பாருங்கள், நிறைய மீடியாக்கள் இருந்தது. அந்த மீடியாவோட ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள். எந்த இடத்துல அடித்தாங்கன்னு கூட தெரியுங்க. அவர் வீட்டிலேருந்து வெளியே வர வழியிலங்க எல்லாம் சுற்றி போட்டுக்கிட்டாங்க. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆமாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. காவல்துறையோட அராஜகம் ரொம்பங்க. காவல்துறை ஃபுல்லாக ரத்த கட்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் மாத்திரை மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் டிவி ஆப்ரேட்டருங்க.